நாளைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு 4 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். 4 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ நம்ம சேனல்ல. என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கேஷுவலா ஒரு நைட் டிரைவ். ஆனால் அது வந்து ஒரு மாதிரி பயங்கரமான பாதை. ஸோ அந்த பாதையில் போயிட்டு அங்கே எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்றத வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு 2 குட்டி கெஸ்ட் கூப்பிட்டு வந்திருக்கேன். என்னோட அண்ணன் பிள்ளைங்க 2 பேரும். என் பேர் பிரடேஸ்வரன். என் பேர் கார்த்திகேஸ்வரன். இவங்க 2 பேரும் பார்த்ததுக்கு என்னோட ஹஸ்பண்டோட தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அந்த பாதையை காட்டுறேன். அங்கே என்னென்ன நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்றத உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் ப்ராங்க் பண்ணதாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஏர்லியாகவே இந்த இடத்த பற்றி இவங்கள்ட்ட நிறையா சொல்லி வச்சிட்டேன். இந்த இடத்துல கொலை நடந்திருக்கு, இந்த இடத்துல பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா பயம்படுத்தி தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். இவர் வந்து யூடியூபராகவே ஆயிட்டாரு. போறோம், போய்கிட்டே இருக்கிறோம், வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் 10 நிமிடம் அந்த மாதிரி கொடுத்துட்டு வரா. வந்துட்டோம், இன்னும் இல்ல போனோம். சரி, நீங்க 2 பேரும் உண்மையா பயப்பட மாட்டீங்களே? பயப்பட மாட்டீங்கன்னு சொல்லிதான் நான் கூட்டிட்டு போறேன். அப்புறம் பயந்தீங்க கீச்ச வந்துச்சுன்னா நான் பொறுப்பு இல்ல. அதுக்கு இந்த வீடியோ தான் ஆதாரம். சரியா? உங்க 2 பேர்த்தோட முழு சம்மதத்தோட தானே போறோம். அந்த பாதையில நான் போறதுக்கே பயப்பட வேண்டாம். இருங்க, உங்க 2 பேர்த்தோட முழு சம்மதத்தோட தானே போறோம். ஐயோ அலாட்டாய்க்கடா எழுதி வாங்கிக்கோங்க. சொல்லுங்க 2 பேரும் முழு சம்மதத்தோட. ஓகே, சரி. ஓகே, சோ இந்த பாதை தான் இப்பதான் ஆரம்பிக்குது. போக போக இன்னும் பயங்கரமா இருக்கும். ஸோ நல்லாவே நெகட்டிவ் ஐ ஃபீல் பண்ணும் அந்த இடத்துல. எங்கிட்ட வந்து சுடுகாடு, இது வந்து இஸ்லாம் சுடுகாடு ஒன்று இருக்குங்க. சுடுகாடு. ஓ, நாய் குறைக்குதுங்களா? ஜன்னல் சாத்த முடியல. ஜன்னல் ஸ்டக் ஆகுது. தெரியல, ஸ்டக் ஆகுது. இது ஸ்டக் ஆகுதுடா. இறக்குது. Oh my god. Guys, stuck ஆகுது guys. போடா. Guys, போலாம். பயமா இருக்கு guys. கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா கொஞ்சம் வாங்க போலாம். பயமா இருக்குன்னா நீ நல்லா அப்படி ஒரு டேட்டெல்லாம் வர ஒரு பாடி பண்ணு. அம்மா யாருடா இவன் நடுரோட்ல? என்னை காமிங்க. இன்னைக்கு என்னாச்சு? அம்மா என்னாச்சு காடி? என்னாச்சு? ஐயோ, பயமா இருக்கு. இந்த இடத்துல தான் அந்த கொலை கேஸ் ஞாபகம் இருக்கா? நான் சொல்லுவேன், அக்கா கூட வர நேரம் இந்த இடத்துல தான் அந்த போன வாடை அடிச்சு அப்புறம் கடைசி போலீஸ்காரனுங்க தேடி திறந்து பாக்கட்டேன். ஐயோ, வேணாம். ஏன் வாங்க போறேன். பயமா இருக்கு. ஐயோ, தலை சுத்துதுல. வாங்க போலாம். அம்மா வாங்க போலாம். மாமா மாமா இப்படி கேமரா திருப்பிங்க, பின்னாடி திருப்புங்க. மாமா கிரேப் போக மாட்டேங்குது காடி. மாமா நீ பிரேக் போ. மாமா பேசாம இரு. காசு தெரியல. பேசாம இருங்க. காடி இப்படி போகுது. வேணாம் ப்ளீஸ் பேசாம இரு. பயமா இருந்தால சுத்து. யாரும் தள்ளி விடுறாங்களா? ஆமா யாரும் தரமந்தா இருக்கு. என்ன பறந்து போச்சு பே. நானும் பார்த்தேன். நீ பார்த்த? ஆமா பே. சத்தியமா நான் பார்த்தேன். ஓ சத்தியமா நானும் பார்த்தேன். அடிவுடா. ஏய் ஏய் நின்றுச்சு. ஏய் நான் இறங்கி பாக்குறேன். நான் இறங்குறேன். ஓரமா பாருங்க, காடி அங்க காடி வர்ற மாதிரி இருக்கு வெளிச்சத்துல. எங்க அங்க காடி வருது. நீங்க கொஞ்சம் ஓரமா போட பாருங்க. முடியுதா? நவத்த முடியுதா காடிய? இல்லையே யாரோ. ஆமா நவத்த முடியுதா? யாரோ
ஒரு பின்னாடி வேற காடி ஒண்ணு வருது. முன்னி கவிங்க அத்தை முன்னி காப்பாத்துமா சிவபெருமானுடன் தந்தையல்லவோ ஆரதியா தந்தையல்லவோ என்ன பாடும் உயிரும் தந்தையல்லவோ சிவபெருமானுடன் தந்தையல்லவோ ஆரதி அம்மா தந்தையல்லவோ என்ன ஸ்ரீ கணேசன் நல்லவோ என்ன பாடும் உயிரும் யாருடா அது? பெரிய லோரி மாதிரி இருக்கு. முருகன் கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். வந்த பாதையிலே வந்துகிட்டு இருக்கோம். திரும்பிட்டியுமா? அடே இந்த பாத்தாண்ட டேஞ்சர். இங்க தாண்டா கொலை பண்ணி இந்த பொணங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஐயோ பேசாம தூங்கி நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அத்தை வலிந்து ஏதாச்சும் ப்ராசஸ் பண்ணணும். ஏதாச்சும் ஆறு. அதான் எனக்கு என்னமோ இவளுக்கு பேய் பிடிச்சிருமோ தோணுது. அதான் நீ பேசாம இருடா. என்ன நடக்குதுங்க? இந்த பாது தான். இந்த பாரு. ஏய் திடீர்னு புகை மண்டலமா இருக்கு. பாரு பாரு கத்தி பாரு. காத்து இது பாரு புகை. இவர் கத்தி இங்க பாரு. கத்தி இந்த பாரு. புகை மண்டமா இருக்கு. புகை மட்டமா இல்லடா மண்டலமா இருக்கு. இவர் துருதா புகை. அது என்னது? ஏய் அண்ணா பாரு ஒண்ணு வருது. தெரியுதா? ஐயோ ஐயோ தெரியுதா? ப்ளீஸ் ப்ளீஸ் தெரியுதா? தெரிது போங்களே போங்களே. உங்களுக்கு பிரதேஷ்க்கு வந்து அது பயமா இல்லையா? அதனால நாங்க வந்து இன்னொரு ஒரு பேய் வீட்டுக்கு போறோம். இல்ல அங்க நாங்க வந்து இப்ப ரிசார்ட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு பேய் வீட பார்க்க போறோம். பிரதேஷ்க்கு வந்து உங்களுக்கு பயமா இல்லாதனால நாங்க இப்ப பேய் வீட்டுக்கு போறோம். ஓகே பேய் வீட்டில் சந்திப்போம். வாங்க गाइस. அதுக்குள்ள தானே இருட்டு பாதை. இல்ல அது நேத்து மாடு போச்சு அந்த பாதை. அது வந்து அப்போ மாடு போன பாதையில நடந்து தான் போனோம். இல்ல இல்ல அதுல ஒரு மாதிரி பயங்கரமான பாதை. ப்ளீஸ் அத்தை இதுக்குள்ள அத்தை அத்தை அந்த ரோடு சொல்லு வரல சொல்லு போவண்டா வர சொன்னாலும் போவண்டா புரியுதா? இப்ப பிரதீஷ் கத்துனாக்குள்ள இவருக்கு நினைப்ப நாங்க விட்டுருவோம் போகாம. தாத்தா ப்ளீஸ் அத்தை ஓகேவா? சரி கண்ணு முடிக்கோ. காத்தி கண்ணு முடிக்கோ. பிரதேஷ்க்கு இது நீ கண்ணு முடிக்கோ. தாத்தா ப்ளீஸ் அத்தை தாத்தா ப்ளீஸ் அத்தை நான் கண்ணு முடிக்கிறேன். வேணா பாரு இருக்கா இல்லையா அங்க? வேணா கண்ணு முடிக்கிட்டா. பிரதேஷ் பாரு பாரு. பிரதேஷ் கண்ணு தர. பார்க்க மாட்டேன். பிரதேஷ் தான் பாரு பேய் வீடு. பார்க்க மாட்டேன். அவ்வளவுதான் இல்லை பாது இல்ல. ஐயோ ஐயோ எப்படி போறது? அது இதான் அந்த வீடு. இதுதான் பிரதேஷ் பாரு பாரு. பிரதேஷ் பாரு பாரு. திருப்புங்க. பாருடா. அந்த வீடுதான். பாரு பிரதேஷ் பாரு. சரி போறியா? போய் கேளு. நீ தான் கேப்பி யார் இருக்கீங்கன்னு. யாராச்சும் இருக்கீங்களா? இல்ல பாட்டுங்க கேப்போம். யாராச்சும் இருக்கீங்களா? இந்த வீடு தான். யாராச்சும் இருக்கீங்களா? நான் கேக்குறேன். அங்க இருட்டா இருக்கு பாத்தியா? அப்புறம் ஜன்னல்லாம் பாரு. அம்மா பாத்தியா? ஏய் பாரு பாரு அங்க பாரு. பிரதேஷ் அங்க பாரு. இது பைத்தியம் பாக்க சொன்ன பாரு பாரு பாரு. இப்ப பாரு இப்ப பாரு இங்க பாரு அங்க பாரு. தலைமுடி நீட்டி போட்டு உட்கார்ந்திருக்கு. பாத்தியா இல்லையாடா? பையன் தெரியல அப்ப கிட்ட போய் பாப்போமா? வாடா ப்ளீஸ். வேணாம் வேணாம். நாங்க இன்னொரு அந்த அங்கிட்ட ஒரு பாதை இருக்குது. ஐயோ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாது லூசு. வேணாம் மாமா ப்ளீஸ் மாமா. அந்த இந்த சீரம் போற பாதை தான் ஒரு அவனாச்சும் பேய் பாதையில போனப்ப அழுதான். நீ இப்ப சும்மா பாதையில போற நேரம் அழுகுற. நடிக்க சரி வீடு. சரி உங்களோட வீடா பேய் வீடா சொல்லு. எந்த வீடு போற? எனக்கு என்ன பைத்தியப்பா? உங்க வீட்டுக்கு போவேன். பேய் வீட்டுக்கு தான் போவேன்.
ஏன் அடிக்கிற டே அடிக்கிறாங்க கூட்டு போங்க நான் அது கையெடு என்ன சொல்றேன் கேளுங்க. நீ சொல்றதே நாக்க கிட்ட போட இல்ல நான் பார்த்தேன் யார் அடிச்சாங்க என்ன ஆச்சுல. சரி அவன் பிரேக் போட சொல்ற போட்டு நில்லுங்க பிரேக் போட்டு ரிவர்ஸ் எடுத்து வாங்க போலாம். இல்ல இப்படி நின்னு பாருங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கடா ஐயோ வேணாம் ரிவர்ஸ் எடுங்க ரிவர்ஸ். அடே பாருடா சைடுல ஜன்னல்ல பாத்துட்டு வாடா ஜன்னல் திறந்தா இருக்கா பிரதேசுக்கு பாரு பிரதேஷ் நான் பயமா இருக்கு எனக்கு பயமா இருக்கு. பாரு பிரதேஷ் பாரு பிரதேஷ் போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. அப்போ ஃப்ரெண்ட் எல்லாம் நீ சொல்றத பார்த்தா பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லை அப்ப அத்தைக்காக என்ன செய்வேன் செய்வா. ஆனா பேய் வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேன். அப்ப என்னடா அத்தைக்காக என்ன செய்வேன் கட்டனுக்காக நீ பேய் வீட்டுக்கு வரணும் தானே ஆமா எப்படி வேணும் அப்ப என்னடா நீ இப்பதான் சொன்ன அத்தைக்காக என்ன செய்வேன் இல்ல நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் லைக் போட வைப்பேன். அப்புறம் அந்த பதுங்கிட்டு வாங்க கோல் பட்டன் கோல் பட்டன் பிரதேஷ் படுத்துட்டான் போல் பட்டு வாங்கி கொடுப்பாங்க கோல் பட்டன் சரி அதுக்காக நீ என்ன செய்வேன் அதுக்காகயா அத்தைக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும். அதுக்கப்புறம் நான் வந்து அத்தைக்கு வந்து நல்லா எல்லாமே செய்வேன். எல்லாரும் அழுது கதறனே ஆனா நான் பேய் வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேன் பயம். நீ தேடி சாலி தட்டடா இல்ல சரி ஒரே ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டை மட்டும் பார்த்துட்டு நீ முடிவு பண்ணு நான் போவேன். நீ பேயாடு போட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கு.